ராதா, ராதா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், உனக்கு தெரியுமில்ல? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அதை வீட்டுல நீ கொண்டாட வேண்டாம்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. இது பாரு, உனக்குன்னு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? நீங்களும் உங்க கலர் செலக்ஷனும் சகிக்கல. அதான் ஏன் வர வர இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறேன்? இவ்வளவோ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். தானம் கொடுக்குற மாதிரி 100 ரூபாய் புடவை வாங்கிட்டு வந்து பெருசா பேசாதீங்க. உரிமை இருக்கு, கொடுக்குறீங்க. ராதா, 1000 ரூபாய் புடவை வாங்கி கொடுத்துட்டா ஆசை அதிகம்னு அர்த்தமா? புருஷன் கையால 10 பைசாவுக்கு பூ வாங்கி கொடுத்தாலும் அது 10,000 பவுன் பெறும். பிறந்த நாள் அதுவுமா ஆசையா வாங்கி கொடுத்துருக்காரு, அழைச்சி போட்டாரு. இந்தா, எனக்கு தேவையில்லை. ராதா, கமலா, இது உனக்காக வாங்கிட்டு வந்த பரிசா இருக்கட்டும். இந்த ஐயோ வேண்டாம். நிறைஞ்ச மனசோட வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்படி தரையில கிடக்க வேண்டாம். டேக் இட். எனக்கு வேண்டாம். நீயாவது என்ன மதிக்க போறியா இல்லையா? சாவி கொத்து இப்படி கொடு, பணத்தை கொண்டு போய் வைக்கலாம். இனிமே இந்த சாவி கொத்து எங்கிட்ட இருக்க வேண்டாம், கமலா கிட்டே கொடுங்க. ஷட் அப். உன் உத்தரவு ஒண்ணு எனக்கு தேவையில்லை. கமலா, இந்த சாவி கொத்தை நீயே வச்சுக்க. இந்த 10,000 ரூபாய் பணத்தை கொண்டு போய் இரும்பு பெட்டியில வை. ராதா, என்னடி இது? உனக்கே நல்லா இருக்க? போடி பைத்தியக்காரி. வணக்கம் தம்பி, நான் இந்த ரூம்ல உட்காந்துட்டு கதை எழுத போறேன். யார் வந்து கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்லிடு. சரிங்க. மிஸ்டர் நாராயண் வீட்டுல இருக்காரா? கமலா, நீங்களா? என்ன விஷயம்? ஓய தாராளமா பேசலாம். ஏன்னா போற கட்டிக்காங்கிற பூதம் இங்க இல்ல. ஆமா, நம்ம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கலாம். என் கதையை முடிக்கிறதுக்கு முந்தி யார்கிட்டயாவது மனவிட்டு பேசணும்னு தோணுச்சு. உங்களுக்கு போன் பண்ண. கதையோட கடைசி அத்தியாயத்தை எழுதிக்கிட்டு இருக்கேன். படிக்கிறேன், கேக்குறீங்களா? என்னங்க கரும்பு தின்ன கூலி வேணுமா? பரீட்சைக்கு முன்னால கேள்வித்தாள் வெளியானா எவனாவது வேண்டாம்னு சொல்லுவானா? படிங்க, கேக்குறேன். எப்படி நான் சொல்ல முடியுது தானே? ஆமா ஆமா, படிக்கிற கேளுங்க. தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தோடு வந்த பங்கஜத்தின் மேஜை மீது 12 தூக்க மாத்திரை. ஏங்க சாரத்துக்கு 12 மாத்திரை போறீங்களா? அப்புறம் சொல்லுங்க. தன்னுடைய மரணத்திற்கு வேற யாருமே காரணம் இல்லைன்னு ஒரு லெட்டர் எழுதி மேஜை மீது வைத்து அதன் மீது பேப்பர் வைத்து வைக்கிறாள். வழக்கமான விஷயம் தான். ஆனாலும் அந்த மாதிரி லெட்டர் ஒன்னு அவசியம் தேவைதாங்க. இல்லன்னா அனாவசியமா மத்தவங்களை பாதிக்கும் இல்லையா? முதல் மாத்திரையை கையில் எடுக்கிறாள், பார்க்கிறாள். வட்ட வடிவமான இந்த மாத்திரை எவ்வளவு அழகா இருக்கு. என்னங்க எல்லாரும் நிலவை வர்ணிப்பாங்க, நீங்க மாத்திரையை வர்ணிக்கிறீங்க.
வாயில் மாத்திரையை போட்டுக்கொண்டு தண்ணீரை குடிக்கிறாள். பங்கஜம் தனது யாத்திரையை தொடங்கிவிட்டாள். எந்த பயணத்திற்கும் ஏதாவது ஒரு டிக்கெட் வேணும் இல்லையா? கடைசி யாத்திரைக்கான டிக்கெட் இங்கே மாத்திரை தான். அது சரி, வித்தவுட் டிக்கெட்ல போறதுக்கு இதெல்லாம் ரயில்வேயா? ஒண்ணு பாத்தீங்களா, கடைசியா வாங்குற இந்த டிக்கெட் இருக்கிற 5 ரூபா 10 ரூபா இல்ல, வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டா தான் இந்த டிக்கெட்டை வாங்க முடியும். அவ்வளவு காசு நீங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் கேளுங்க. என்னங்க என்னங்க, எல்லா ரூம்லயும் தேடி பார்த்து கமலா எங்கேயும் காணோம். அப்படின்னா அவ எங்க போயிட்டா? வீட்டு விட்டு எங்கேயும் போக மாட்டாளே. அவ கொளுத்தி வைத்த ஊதுவத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. ஊதுவத்தியோட சாம்பல் எவ்வளவு நேரம் அதுலயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த நேரம்தான் அவளுடைய உயிரும் அந்த உடலை ஒட்டிக்கிட்டு இருக்க போகுது. ஊதுவத்தியோட சாம்பல் அவ்வளவு சீக்கிரமா விழுந்துருதா பாத்தீங்களா? மனுஷனோட ஆசை அப்படித்தாங்க, கடைசி வரைக்கும் விடாது. என்னங்க அது சத்தம்? அவளையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்த பூனை மாத்திரை சாப்பிட வச்சிருந்த தண்ணி டம்ளரை தட்டி விட்டுடுச்சு. டம்ளரை தட்டி விட்டுட்டா அவ சாவ தடுத்து நிறுத்திட முடியுமா என்ன? அப்புறம் கதை சொல்லட்டுமா? என்னமா நீங்க முக்கியமான விஷயம் போன்ல பேசிட்டு இருக்க, சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு. உங்க அம்மாவா? அம்மாதான், கொஞ்சம் இருங்க, பதில் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி சரி பேசுங்க. கதையில தான் பூனை வந்துச்சுன்னு சொன்னாங்க. மாத்திரை சாப்பிட வச்சிருந்த தண்ணி டம்ளரை பூனை தட்டி விட்டா, கதையா இருந்தா சத்தம் எப்படி போன்ல கேட்கும்? வீட்டுல இருந்து பேசுறான்னு கேட்டப்ப என்னமோ சமாளிச்ச மாதிரி தெரிஞ்சது. என்னங்க என்ன? உங்க வீட்டு போன் எங்கேஜா இருக்கு. ஐயோ, ஹலோ ஹலோ, தயவுசெய்து சொல்லுங்க, எழுதுறத படிக்கிறீங்களா இல்ல செய்யறதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களா? இல்ல எழுதுனதுதான் படிச்சு காட்டுற. அப்படியா? கேளுங்க. பங்கஜத்துக்கு முடிவு நெருங்கிட்டது. கண் பார்வை மங்கிக்கிட்டே வருது. தடுமாற்றம் தெரியுது. மேத மேல இருந்த மாத்திரை கூட தெரியல. தடவி பார்த்துதான் அடுத்த மாத்திரை எடுக்கிறேன். வேண்டாங்க வேண்டாங்க, நிறுத்துங்க, மாத்திரை எடுக்காதீங்க. பங்கஜம் தானே மாத்திரை எடுக்கிறா. நானும் அவனைத்தாங்க சொல்றேன், அந்த கேரக்டர் சாக வேண்டாம். நான் சொன்ன முடிவு தவறா இருக்குமோன்னு எனக்கே பயமா இருக்குங்க. பங்கஜத்தை தப்ப விட்டுருங்க. நீங்க முன்னால சொன்ன மாதிரி அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. இட் இஸ் டூ லேட். அவ ஏற்கனவே பாதி செத்துட்டாளே. கமலா 9 மாத்திரைகளை முழுங்கிட்டா. கமலா? கமலாவா? கமலா இல்ல, பங்கஜா. தயவுசெய்து சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன். ஏன் ஏன் சொல்ல மாட்டீங்க? தெரிஞ்சா நீங்க வந்து கமலா பங்கஜத்தை காப்பாத்திடுவீங்களே. பங்கஜம் கமலான்னு போட்டு ஏன் குழப்புறீங்க? எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இன்னொரு தடவை பங்கஜம் எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா போனை கீழே வச்சிருவேன். கேட்கல கேட்கல, கேட்க மாட்டேன். ஐயோ, யாருமே இல்லையே. இல்லங்க, நீங்க பேசிட்டே இருங்க, ஏதாவது பேசுங்க, போன வைக்கிறாதீங்க, பேசுங்க. ஹலோ, மறுபடியும் வந்தாச்சு. ஓ, உங்க அம்மாவா? அப்போ பேசிட்டு வாங்க. இன்னமும் உங்க வீடு எங்கேஜாவே இருக்கு. யாரு இப்படி பேசிட்டே இருப்பாங்க? நேரா வீட்டுக்கு போய் பார்க்கலாம் வாங்க. சரிப்பா. ஹலோ ஹலோ, பேசுங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஹலோ நாராயணா, கமலாவை எங்க தேடியும் காணோம். இங்க வந்தாளா? இல்லங்க, உங்களை கெஞ்சி கேட்கிறேன், பங்கஜத்துக்கு உயிர் பிச்சை கொடுங்க. கமலா தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டாங்க, உடனே காப்பாத்தி ஆகணும். கமலா எங்க இருந்து பேசுறா? என்னங்க என்னங்க? மனசால ஒருத்தனை வரிச்ச அவளுக்கு இப்ப மாற்றியை தவிர வேற வழியே இல்ல. ஆண்டவன் கொடுத்த உயிரை பறிக்க நமக்கு உரிமை இல்லைங்க. தான் இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு காப்பாத்தி ஆகணும். போன் கொடுங்க.
அவ இன்னொருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவருக்கு துரோகம் நினைச்சவள ஆக மாட்டாளா? இத நீங்க தானே சொன்னீங்க. தெரியாம சொல்லிட்டேங்க. அவ கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க, கல்யாணமே இருக்கட்டும். நீங்க இங்க இருக்கிறது கூட தெரியக்கூடாது. எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேட்டா போற கீழே வச்சிருவேன் பயமுறுத்துறாங்க. அதனால நான் போன்ல பேசிட்டே இருக்கேன். அதுக்குள்ள எப்படியாவது அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருங்க. அழாதம்மா. அந்த சத்தம் கேட்டு போன வச்சுட்டாங்கன்னா அவங்களை காப்பாத்தி இருக்கிற ஒரே ஒரு வழி வீணா போயிடுமா. ஹலோ, கமலாவை கண்டுபிடிக்கிறாள் வழி பண்ணுங்க. நான் பத்திரிகை ஆபீஸ்ல போய் பார்த்து வந்துடுறேன். போங்க. அழுதுங்க அப்படியே. முதல்ல கமலாவை காப்பாத்துங்க. யார்கிட்ட பேசுறீங்க? பக்கத்துல யாரு? யாரு இல்லைங்க, பக்கத்துல யாரும் இல்ல. ஓஹோ, கமலான்னு சொல்லிட்டேனா? அது கமலா இல்ல, பங்கஜம். பங்கஜத்தை எப்படியாவது காப்பாத்துக்கன்னு உங்ககிட்ட தாங்க கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். ஏப்பா அருணாதேவி இருக்காங்களா? இங்க இல்லீங்களே, வீட்டுல இருப்பாங்க. கமலா இங்க வந்தாங்களா? வரலீங்களா? அருணாதேவி வீட்டு விலாசம் உங்களுக்கு தெரியுமா? ஏப்பா கமலா இங்க வந்தாங்களா? யார் வந்து கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். என்னப்பா யோசிக்கிற? இங்க வரவே இல்லைங்க. வரவே இல்லையா? கமலா பள்ளிக்கூடத்துல இல்ல. உனக்குதான் தகவல் தெரிஞ்சுதா? கமலா இருக்கிற இடம் தெரியல. ஆனா இப்ப நாராயணோட போன்ல பேசிட்டு இருக்கா. கமலா தூக்க மாத்திரை சாப்பிட்டாளா? தூக்க மாத்திரை சாப்பிட்டாளா? இப்ப அவ எங்க இருக்கா? ஐயோ, தான் இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேங்கிறாளே. டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் போன் பண்ணி அவன் எந்த நம்பர்ல இருந்து பேசுறான்னு கண்டுபிடிப்போம். கதையை முடிச்சிட்டேன். முடிச்சிட்டீங்களா? போன எக்கா வச்சிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அது சொல்ற வரைக்கும் போனை கீழே வைக்கவே மாட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. பையா, அம்மா, இதை கொண்டு போய் பிரஸ்ல கொடுத்துரு. சரிங்க. மிஸ்டர் நாராயணன், அந்த பங்கஜம் வேற யாரும் இல்லை, இந்த கமலாதான் அந்த பங்கஜம். ராஜி, காவியம் எழுதாத காகிதம் என்னாகும், அக்கா இல்லாத மாளிகை என்னாகும். ராஜி, போது நிறுத்துமா, போது நிறுத்து. அக்கா, எங்களை எல்லாம் விட்டுட்டு நீ எங்கேயோ போக பாக்குறீ, இது நியாயமா அக்கா? ராஜி, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. நான் சுயநலக்காரின்னு இப்பதாமா எனக்கு புரியுது. எனக்காக நான் வாழாட்டியும் உங்களுக்காக நான் வாழணும்மா. நீங்க அழும்போது ஆறுதல் சொல்ல, நீங்க சிரிக்கும் போது நான் சந்தோஷப்பட இருக்கணும்மா, நிச்சயமா இருக்கணும். அப்போ எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்கக்கா. ராஜி, ராஜி, நான் அருணாதி வீட்டுல இருக்கேம்மா. அருணாதினி வீட்டுல இருக்கேன். இங்க இருக்காங்க. கமலா, என்ன காரியம் செய்தே கமலா? எனக்கு ஒண்ணுமே இல்லை. குழந்தைங்க இங்க. ராஜி, ராஜி, கௌசல்யா, அத்தா, ராஜி, கௌசல்யா. கண்களா, நான் சாக மாட்டேன், நான் சாகவே மாட்டேன். உங்களுக்காக நான் வாழ்ந்தே ஆகணும். நான் சாக மாட்டேம்மா, நான் சாகவே மாட்டேன்.
எப்படியாவது உங்க கையால் இந்த மாலையை அவன் கழுத்துல போடுங்க.